அருமை தம்பி மாமா பரமப்பட்டி எஸ்எல் தங்கம் அவர்களின் மாணவனாகிய அருமை தம்பி பிஎம் கண்ணன் அவர்கள் அரங்கேற்ற நடத்திற்கு வருகை தந்திருக்கும் கிராம பெரியோர்கள் அனைவரையும் எங்களது அரங்கேற்ற நாயகன் தம்பி கண்ணன் அவர்கள் சார்பாக கிராம பொதுமக்களையும் பெரியோர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். திரளாக வந்திருந்து இந்த நாடகத்திற்கு ஆதரவு தரும்படி ஆல்ரவுண்டு தம்பி அவர்களின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சித்தப்பா மனகரன் அவர்களுக்கு எங்களது தம்பி கண்ணன் சார்பாக பொன்னாடவத்து கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக மாமா சத்துணவு வாத்தியார் அவர்களுக்கு கந்தசாமி அவர்களுக்கு பொன்னாடவத்து கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக மாப்பிள்ளை முத்துசாமி அவர்களுக்கு பொன்னாடவத்து கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக முன்னாள் காவல்துறை ஆய்வாளர் ஐயா எங்களது சொந்தமான உடம்புமான வெள்ளச்சாமி அவர்களுக்கு பொன்னாடவத்து கௌரவிக்கப்படுகிறது. தம்பி கண்ணன் அவர்களுக்கு செல்லப்பாண்டி அவர்கள் பொன்னாடவத்து கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருகை தம்பி ரமேஷ் அவர்களுக்கு பொன்னாடவத்து கௌரவிக்கப்படுகிறது. கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருகை தரும் எங்களது சொந்தமான மகேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடவத்து கௌரவிக்கப்படுகிறது. இபி வயர்மேன் ஹலோ, என்னை பெற்றது தாயாயினும் என்னை உயிர் கொடுத்தது இந்த வளையங்குளங்கள் என்னைக்கு மறக்க முடியாது. அதே மாதிரி இந்த ஊரை பொறுத்தவரை உண்மை உழைப்பு பாசம் மற்ற எதுவுமே கிடையாது. அப்படி நம்ம நல்லா பழகிட்டோம்னா உயிரை கொடுக்கக்கூடிய ஊர் வளையங்குளம். அது சார்பாக என்னுடைய மின்சார வாரியத்தின் சார்பாக தம்பி ஆல்ரவுண்டர் கண்ணன் அவர்களுக்கு ஒரு சால்வை அணிவிக்குமாறு நான் மின்சார வாரியம் சார்பாக அணிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக அண்ணன் மாரிமுத்து அவர்களுக்கு பொன்னாடவத்து கௌரவிக்கப்படுகிறது. அவர் யாரு? சரி சரி சரி, அவர் பேரு பரமப்பட்டியா பாரப்பட்டியா? சரி. பலவாத்திய மன்னர் கண்ணன் இவ்வளவு வறட்சி பெறுவதற்கு பாரப்பட்டியை சேர்ந்த தங்கம் வாத்தியார் பரமப்பட்டி தங்கம் வாத்தியார் அவர்களுக்கு எங்களது கண்ணன் அவர்கள் பொன்னாடவத்தி மரியாதை செய்வார். பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் அருமை மாமா எஸ்எல் தங்கம் அவர்களுக்கு வளையங்குளம் கிராம பொதுமக்களின் சார்பாகவும் கிராம பெரியோர்களின் சார்பாகவும் மற்றும் அரங்கேற்ற நாயகன் அருமை தம்பி பிஎம் கண்ணன் அவர்கள் சார்பாகவும் பொன்னாடையும் மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது.
ஹலோ, என் உயிரினும் மேலான மானா பழையங்குளம் கிராம பொதுமக்களுக்கு எங்களது குடும்பத்தின் சார்பாக நன்றி இழந்த வணக்கம். நானும் சிறு வயதில் ஒரு 20 வயசு இருக்கும் இங்கே வந்தது, மண் மேடா அப்போலாம். ஆமாம், அப்போ இருந்து ஆல்ரவுண்டு வாசித்தேன். இப்போ மாப்பிள்ளை வந்து மாமா உங்கள்கிட்ட தான் படிக்கணும்னு வந்து பாவா 2 வருஷமாக வந்தார் தம்பி. ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை ஊக்குவிக்கிறது தம்பிக்கு மாப்பிள்ளைக்கு நீங்கள் தான் ஒரு தைரியம் கொடுத்து நல்லா வரணும்னு வாழ்த்தணும். நாங்கள் வாத்தியார் பாடம் தான் எடுத்து சொல்ல முடியும், நீங்கள் வாழ்த்தணும். நன்றி, வணக்கம். என்றென்றும் தம்பி மாப்பிள்ளை பல்லாண்டு வாழ்க, பல்லாண்டு வாழ்க, வாழ்க பல்லாண்டு. நன்றி. அவர்களுக்கு பொன்னாடவத்தை கௌரவிக்கப்படுகிறது. எனது மாப்பிள்ளை கண்ணன் அவர்களுக்கு எங்களது குடும்பத்தின் சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் இந்த பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. எவ்வளவு சிரமம் என்பது ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு மாணவன் படிக்கிறான் என்றால் பல தவறுகள், பல பிழைகள் அவனுக்கு இருக்கலாம். அதையெல்லாம் பொறுத்து கொண்டு அந்த மாணவனை ஒரு சிறந்த, ஒரு கலைநயமிக்க ஒரு அறிவாளனாக ஆக்குவது அவருடைய ஆசிரியரின் கடமை. அதை மிகவும் திறமையாக நிறைவேற்றி இருக்கிறார் என்பதை நீங்கள் கண்ணன் அவர்கள் வாசிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு ஆசிரியனுடைய திறமை தெரியும். அந்த ஆசிரியருக்கு வளையங்குளம் கிராமத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் முதலில் ஆசிரியர் திரு SL தங்கம் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவிக்கிறேன். காவல்துறை ஆய்வாளர் ஐயா வெள்ளச்சாமி அவர்கள் தம்பி கண்ணன் அவருக்கு பொன்னாடை கொடுத்து கௌரவிப்பார். யாரும் பொன்னாடை போத்தோன்னா தம்பிகளுக்கு யாருக்கு போத்தணும் இப்போயே பொத்திக்கிங்க. திருப்பி தம்பி இதில் உட்காந்து ஆரம்பிச்சாச்சுன்னா இறங்க முடியாது. தயவுசெய்து யாராக இருந்தாலும் இப்போயே பொன்னாடை போத்தோன்னா போத்திருங்க. திருப்பி தம்பி பெஞ்சை விட்டு இறங்க முடியாது. யாரும் தயவுசெய்து பொன்னாடை போத்தோன்னா இப்போயே போத்திக்கிங்க. இந்த சந்தன மாலையை என்னுடைய பேரன் திரு கண்ணன் அவர்களுக்கு இது அணிவித்து வாழ்க்கையிலே சீரும் சிறப்புமாக பல்லாண்டு வாழ்க வாழ்த்துகிறேன். மாப்பிள்ளை முத்துசாமி அவர்களுக்கு தம்பி கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடவத்தை கௌரவிப்பார். தம்பி ரமேஷ் அவர்களுக்கு மாப்பிள்ளை முத்துசாமி அவர்கள் பொன்னாடவத்தை கௌரவிப்பார். இந்நாடக அமைப்பாளர் தம்பி தினேஷ் அவர்களுக்கு பொன்னாடவத்தை கௌரவிக்கப்படுகிறது. மாப்பிள்ளை முத்துசாமி அவர்கள் பொன்னாடவத்தை கௌரவிப்பார். நமது வளையங்குளம் கிராமத்திலே ஏற்கனவே நாடகத்திலே பல நாடகங்கள் நடித்து பேரும் புகழும் பெற்று வரும் எனது அருமை மகன் ரமேஷ் அவர்களுக்கு இந்த சந்தன மாலையை அணிவிக்கிறேன். அவர்கள் தம்பி அவர்களுக்கு ஒருவன் மோதிரம் போடுறார். தோணுகால்
கோழிக்கடை கருப்புசாமி அவர்கள் பொன்னாடவத்தை கௌரவிக்கப்படுகிறார். பக்கனகுண்டு குருமூர்த்தி அவர்கள் தம்பிக்கு பொன்னாடவத்தை கௌரவிக்கப்படுகிறார். மாப்பிள்ளை கண்ணன் அவர்கள் பொன்னாடவத்தை கௌரவிக்கப்படுகிறார். தம்பி கண்ணன் அவர்கள் பொன்னாடவத்தை கௌரவிக்கப்படுகிறார். குளூர் சந்தை நாகராஜன் அவர்கள் 500 ரூபா அன்பளிக்க அளிக்கப்படுகிறார். திமுக இளைஞரணி செயலாளர் தம்பி கண்ணன் அவர்கள் பொன்னாடவத்தை கௌரவிக்கப்படுகிறார். குருநாதர் தங்கம் அவர்களுக்கு தம்பி பொன்னாடவத்தை கௌரவிக்கப்படுகிறார். தம்பி ரமேஷ் அவர்களுக்கு கண்ணன் அவர்கள் பொன்னாடவத்தை கௌரவிக்கப்படுகிறார். மாமா வாத்தியார் கந்தசாமி அவர்கள் கண்ணன் அவர்களுக்கு 501 ரூபா அன்பளிக்க கிடைக்கப்படுகிறது. தம்பி ரமேஷ் அவர்களுக்கும் 501 ரூபா அன்பளிக்க அளிக்கப்படுகிறார். ஸ்ரீ முத்தாலம்மனின் பங்குனி பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு வெகு சிறப்பாக இன்னும் சிறிது நேரத்தில் நீங்கள் ஆவலோடு நிறைவேற்றி கொண்டிருக்கும் மகவாயி என்னும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் அபிவிமர்ச்சியாக நடைபெற இருப்பதால் ஆங்காங்குள்ள பொதுமக்களும் மற்றும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்களும் திரளாக வருகை தந்து இந்நாடகத்தினை கண்டுகளிக்குமாறு உங்களை பணிவம்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்று இரவு பகலாகி கொண்டிருக்கும் என்றென்றும் எங்கள் அன்பை மறவாத தம்பி ரமேஷ் அவர்கள் வருக வருக என வரவேற்கின்றோம். மாப்பிள்ளை கருப்பு அவர்கள் 500 ரூபா அன்பளிப்பு அளிக்கப்படுகிறது. ரம்யா அவர்கள் தம்பிக்கு 500 ரூபா அன்பளிக்க. முருகேஷ் அவர்கள் 51. அக்கா அவர்கள் நாடக நடிகர் சங்க மதுரை நாடக நகர் சார்பாக தம்பிக்கு பொன்னாடவத்தை கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடவத்தை கௌரவித்த நமது டிவி ஜெயம் சார்பாக பொன்னாடவத்தை மிருதங்கவித்துவான் டிவி ஜெயம் அவர்கள் பொன்னாடவத்தை கௌரவிக்கப்படுகிறது. விருதுநகர் பாண்டு முத்துலட்சுமி அவர்கள் 1001 ரூபா அன்பளிக்க தம்பி கண்ணன் அவர்களுக்கு அன்பளிப்பு அளிக்கப்படுகிறது. அன்பளிப்பளித்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் பொன்னாட ஊற்றிய அனைத்து நல்ல உலகங்களுக்கும் எங்களது கண்ணன் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுக்கு பொன்னாடையும் புகழாரம் சூற்றிய மாபெரும் கிராமமான வளையங்குளம் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் இளைஞர்கள் அனைவருக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு மாமா பழனிக்குமார் அவர்கள் சார்பாக 500 அன்பளிப்பு வழங்குகிறது. அன்னாருக்கு எனது சார்பாகவும் மலையாளும் மணிகண்ட ராசனங்கே மலையாள உபதியா மலையாளம் மணிகண்ட
ஹலோ ஹலோ ஹலோ. வளையங்குளம் சோமேரி பாய் சார்பாக கண்ணன் அவர்களுக்கும் ரமேஷ் அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தியவர்கள். எங்களுக்கு பொன்னடை போத்திய சோம்பேறி பாய்ஸ் மாப்பிள்ளைகள் அனைவருக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாலு பொருள் தந்து 5 கரத்தனை அழைத்தாள், அவ்வை யானை முகத்தனை துதித்தாள். அந்த 6 முகத்தின் அண்ணன் பதத்தினை 7 பிறவியிலும் தொழுவோம், நாம் 8 திசையும் புகழ் பெறுவோம். 3 தமிழ் வாங்க 4 பொருள் தந்து 5 கரத்தனை அழைத்தாள், அவ்வை 6 முகத்தனை துதித்தாள். அந்த 6 முகத்தின் அண்ணன் பதத்தினை 7 பிறவியிலும் தொழுவோம், நாம் 8 திசையும் புகழ் பெறுவோம். நெஞ்சம் உனது வசம், நினைவில் உன் கவசம் கொண்டு மகிழுதென்றை, நீ குறைகள் தீர்ப்பதில் தந்தை. நெஞ்சம் உனது வசம், நினைவில் உன் கவசம் கொண்டு மகிழுதென்றை, நீ குறைகள் தீர்ப்பதில் தந்தை. இனி அஞ்சும் நெஞ்சமே அழுகை துன்பமோ ஆயுள் முழுவதிலும் இல்லை, நான் அன்பு கணபதி இல்லை. 3 தமிழ் வாங்க 4 பொருள் தந்து 5 கரத்தனை அழைத்தாள், அவை யானை முகத்தனை துதித்தாள். அந்த 6 முகத்தின் அண்ணன் பதத்தினை 7 பிறவியிலும் தொழுவோம், நாம் 8 திசையும் புகழ் பெறுவோம். தருணம் இது வென்று தமிழின் துணை கொண்டு சரணம் அடைகிறேன் இறைவா, யானை தலையை அலங்கரித்த தலைவா. தருணம் இது வென்று தமிழின் துணை கொண்டு சரணம் அடைகிறேன் இறைவா, யானை தலையை அலங்கரித்த தருவா. உன் தருணம் அருள்மலையில் இனிய மரம் எனக்கு தருவாய், என் இசையில் பசியார வருவாய். 3 தமிழ் வாங்க 4 பொருள் தந்து 5 கரத்தனை அழைத்தாள், அவ்வை 6 முகத்தனை துதித்தாள். அந்த 6 முகத்தின் அண்ணன் பதத்தினை 7 பிறவியிலும் தொழுவோம், நாம் 8 திசையும் புகழ் பெறுவோம். 3 தமிழ் வாங்க 4 பொருள் தந்து 5 கரத்தனை அழைத்தாள், அவ்வை யானை முகத்தனை துதித்தாள். அந்த 6 முகத்தின் அண்ணன் பதத்தினை 7 பிறவியிலும் தொழுவோம், நாம் 8 திசையும் புகழ் பெறுவோம், நாம் 8 திசையும் புகழ் பெறுவோம். நன்றி நன்றி. சிரிக்கி ஒருத்தி சிங்கார கொரத்தி, சிரிக்கி ஒருத்தி சிங்கார கொரத்தி, தலுக்கி புளுக்கி தள்ளாடும் பருத்தி, வயசு பயல வந்தால துரத்தி, கண்ணால அளவெடுத்தா ஏராசாவ பின்னால வரவழைச்சா. சின்ன கண்ணா சிங்கார மண்ணா, நானும் விவரம் அறியாத பொண்ணா, சேர்ந்து மாறி உன் கூட ஒண்ணா. கண்ணால அளவெடுத்தா ஏராசாவ பின்னால வரவழைச்சா. சிரிக்கி ஒருத்தி சிங்கார
பாதி நீயும் மறுபாதி இது ஓதாதோ காதில் ஒரு சேரி ஆகாதே காரியம்மா காப்பாளே மாரியம்மா நம்பி இருக்கிற நல்ல மனோ ரெண்டு கேட்டவரங்க தானாக கிடைக்கும் போட்டவரங்க பூவாக முளைக்கும் சிரிக்கி ஒருத்தி சிங்கார குரத்தி கலுக்கி குலுக்கி தள்ளாடும் பருத்தி வயசு பயல வந்தாளம் குரத்தி கண்ணால அளவெடுத்தா ஏராசாவ பின்னால வரவழைச்ச சிரிக்கி ஒருத்தி சிங்கார குரத்தி கலுக்கி குலுக்கி தள்ளாடும் பருத்தி வயசு பயல வந்தாளம் குரத்தி. எல்லாருமே திறமைக்கு முன்னாடியே எல்லாம் சால்வையெல்லாம் போத்துட்டு போயிட்டாங்க. தம்பி இவ்வளோ திறமையாக நான் இத்தனால அவரை பார்த்துருக்கேன், தாங்கிட்ட அடிச்சுட்டே இருப்பார், எங்கே பார்த்தாலும் எங்களோட கொட்டடிச்சுட்டே திரு அப்படின்னு சொல்லி நான் கேள்வி பண்ணியிருக்கேன். ஆனால் இவ்வளோ திறமையாக வாசிப்பார் நான் யாரும் கண்டதில்லை. அவருக்கு பொன்னாட ஒத்து கௌரவிக்கப்படுகிறது. हेलो 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 மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு என்றும் மறையாத வேட்டைய மூப்பர் அவர்கள் புகழை பாடிவிட்டு கதைக்கு செல்கிறோம். கடவுள் கடவுள் என்று வணங்குவோம், வேட்டைய மூப்பனாரை கடவுளாக வணங்குவோம். கடவுள் கடவுள் என்று வணங்குவோம், வேட்டைய மூப்பனாரை கடவுளாக வணங்குவோம். அன்பு இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். கடவுள் கடவுள் என்று வணங்குவோம், வேட்டைய மூப்பனாரை கடவுளாக வணங்குவோம். இதய தெய்வம் எண்ணிய மூப்பர் தோன்றினார், அவர் என்றும் ஆளும் கொள்கை தெய்வம் ஏற்றினார். இதய தெய்வம் எண்ணிய மூப்பர் தோன்றினார், அவர் என்றும் ஆளும் கொள்கை தெய்வம் ஏற்றினார். அந்த வழி காணலாம் சொன்ன வழி போகலாம், அந்த வழி காணலாம் சொன்ன வழி போகலாம், நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம். கடவுள் கடவுள் என்று வணங்குவோம், வேட்டை மூப்பரை கடவுளாக வணங்குவோம். பாவம் என்ற கல்லறைக்கு பலவழி என்று வேட்டைய மூப்பனார் ஒரு வழி. பாவம் என்ற கல்லறைக்கு பலவழி எங்க வேட்டைய மூப்பனார் ஒரு வழி. அந்த வழி காணலாம் சொன்ன வழி போகலாம், அந்த வழி காணலாம் சொன்ன வழி போகலாம், நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம். கடவுள் கடவுள் என்று வணங்குவோம், வேட்டைய மூப்பரை கடவுளாக வணங்குவோம். அன்பின் இதயமாக அன்னை வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். கடவுள் கடவுள் என்று வணங்குவோம், எங்கள் வேட்டைய மூப்பரை கடவுளாக வணங்குவோம். நன்றி நன்றி நன்றி. இந்த பாடலை பாராட்டி அன்பளிப்பளித்த ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். வாங்க வாங்க, நீங்க வாங்க வாங்க உட்காருங்க.
பேச்சுகளை நிப்பாட்டிக்கடி. ஏ அருமையுள்ள பெருமையுள்ள ஐயாமார்களே, உங்கள் ஆரவார பேச்சுகளை நிப்பாட்டிக்கடி. உரிமையுள்ள புண்ணிய மதிகளே. எங்க அப்பத்தா மார்களே. நாயி மார்களே. கொழுந்தியா மார்களே. வாங்க 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 வந்து ஆசிட்டாங்க. அருமையான ஒரு கூட்டம், ரொம்ப சிறப்பான ஒரு கூட்டம். இன்னைக்கு தான் ரொம்ப கூட்டத்தை பார்த்தா ரொம்ப கொள்ள கூட்டமா இருக்குது. நல்ல கூட்டமா? நல்ல கூட்டம் இதுல. கொள்ள கூட்டம்னா அந்த கொள்ள கூட்டம் இல்லைங்க. இன்னைக்கு மனதுக்கு நிறைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாம் இடம் இல்லாம அங்கே இடம் பிடிச்சி போட்டு ஏக்கர்களா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆமா. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு கூட்டம். அருமையான ஒலி சிறப்பு அமைத்திருக்கிறாங்க. ஏன்னா ஒரு நாடகத்தை முக்கியத்துவம் ஒலி சிறப்பா இருக்கணும். கண்டிப்பா. ஏன்னா அவங்க புருஷன் நம்ம பொண்டாட்டி விடியறதுக்குள்ள பிள்ளை பக்கத்து பெத்தரும் அதெல்லாம் விடியறதுக்குள்ள சரி அதெல்லாம் 10-5 பேருக்கு வந்திருக்குது. விடுதலுக்குள்ள பெக்காம மாட்டோம். அருமையான ஒரு சிறப்பான ஒரு ஒலி. ஏன்னா அவங்க புருஷன் பொண்டாட்டி குடும்பத்தில் எப்படி ஒற்றுமையா சிறப்பா தொழில் செய்கிறார்களோ அதே மாதிரி அவங்களும் நம்மளும் ஒத்துமையா சிறப்பா செய்யணும். செஞ்சாதான் நாடகம் சிறப்பா ஓடும். ஆமா. ஏன்னா ஒரு ஊர்ல பாத்திருப்பேன், மைசூர்கார பாத்திருப்பேன். அப்படியே மைசூர்கார பார்த்தா முடிச்சுக்க சரி பப்புன்னு வெளியே வந்து மைசூர் பார்த்தோம்னா உருன்னு உட்காந்துருப்பாங்க. என்னமோ நம்ம கடன் கொடுத்த மாதிரி உங்க கடன் கிட்ட உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துருப்பாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. ரொம்ப சிரிச்ச முகத்துல உட்காந்துருக்கிறீங்க. நீங்க முடிஞ்சா இங்க சொருவுங்க, இல்லைன்னா உள்ள வந்து 4 சொல்லிட்டு போங்க. 2 ஆம்பிள் பார் உள்ள இருக்குது. உங்களுக்காண்டி பேசலாம். ஒன்று 5000, ஒன்று 4000. ஒன்று ரேட்டே குறைய மாட்டேங்குது. நீங்க பாட்டுக்கு வரலாம், நீங்க பாட்டுக்கு சொல்லலாம், நீங்க பாட்டு கொடுக்கலாம், உங்களை போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த கேள்வி கேட்பேன் கிடையாது. அருமையான ஒளிவெளி சிறப்பு அமைந்திருக்கிறாங்க. எங்களுக்கு சிறந்த முறைகள் முத்தமிழ் என்று சொல்லக்கூடிய இசை நாடகம் ஒரு தமிழுக்கு எவ்வாறு சொல் தமிழ் இசைத்தமிழ் நாடக தமிழ் எவ்வாறு சிறப்பு தரக்கூடாது எங்களுக்கு சிறந்த முறையில் உங்க முன்னால் ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது எங்களது கல்குறிச்சியை சேர்ந்த எங்களது ஏபி ராமன் டிஜிட்டல் ஆடியோ அன்புலங்களுக்கும் அதன் உரிமையாளர் பணிபுரியும் அத்தனை அன்புலக நாடக கலைக்கும் சார்பாக மனமார்ந்த நன்றிகாந்த வணக்கம் 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 வணக்கம்ல. 2வது என்னைக்குமே ஒரு மனிதனா பிறந்தோம்னா ஒன்று 4 பேர்த்த வளர்க்கணுமாக, இல்ல 4 பேர்த்த கெடுக்கணுமாக. என்ன மனித பிறப்பை எடுக்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. ஒரு மனிதனா பிறந்தோம்னா என்னைக்குமே பெத்த தாய் தந்தை மறைஞ்ச கூடாதுமாக. எவன் ஒருத்தன் உலகத்துல பெத்த தாய் தந்தை மறக்கிறானோ உண்மையாலுமே உங்க புத்துக்கு சமர்ப்பணமாக. எனக்கு மாதாவுக்கு இதோ 4 பேர், இன்னைக்கு 4 பேர் நீங்க தான். உங்க 4 பேத்துக்கு சிறப்பா நீங்க கையெடுக்கிறங்க. ரொம்ப சிறப்பாக அருமையானது. அருமை தம்பி இன்னைக்கு தான் முதன்மையை இருக்கிறாரு. ரொம்ப சிறப்பாக. ஏன்னா கலையில மென்மேலும் வாழணும் வளரணும். ஆனால் எங்க கூட சேரு நாங்களாம் முன்னுக்கு கொண்டு வந்துடுவோம். ஆமா, நாங்களாம் முன்னுக்கு மேலே அப்படியே குறுகுறுன்னு ஏற்றி போடுவோம். நாங்கள்லாம் அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக அருமையானது. ஏன்னா வளரணும், கலைவாணின மென்மேலும் வளரணும். சிரிக்க நாங்கள் செருக்கி வச்சு போகிறோம். கவலைப்படுற பாண்டி சிரிக்கணும். அப்படியே முகத்தை பொஞ்சிருப்பா சிரிக்கணும். அப்படியே சும்மா படப்படப்படப்படன்னு சிரிக்கணும். பொடி மாதிரி வச்சுட்டே இருக்கணும். ரொம்ப சிறப்பாக அருமையான ஒரு எல்லாத்துக்கும் சேர்த்து பெரிய வணக்கத்தை போட்டுக்கிறேன். இருந்தாலும் இன்னைக்கு தான் ரொம்ப சிறப்பாக உட்காந்துருக்கிற அருமையான ஒரு கூட்டம் ஐயா. ஏன்னா ஒரு சில ஊரில் பார்த்துருக்கிறேன். மதுரைக்கு எங்கிட்ட வந்து ஒரு சில ஊரில் பார்த்தா நடுவில் கைத்தை போட்டிருப்பாங்க. என்ன கயிறுனே? கொச்சக்கயிறு போட்டிருப்பாங்க. சரி, கொச்சக்கயிறு ஏன் தெரியுமா? எங்கிட்ட ஆண்கள் எங்கிட்ட பொங்கல். டேய், இங்கிட்ட ஆண்கள் இங்கிட்ட பெண்கள்யா. ஆமா, பொங்க அப்புறம் புளி உதிரை சுண்டோன்னுட்டு இங்கிட்ட ஆண்கள் இங்கிட்ட பெண்கள். ஊர்ல தனித்தனியா உட்காந்துருப்பாரு. ஊர்ல பால் குடிக்கிற பிள்ளைய கூட பிடிச்சு உட்காந்துருப்பாங்க ஐயா. டப்பா அங்கிட்டு இருக்கு, அங்கிட்ட பொம்மையார் உட்காந்துருப்பாங்க. அம்மா கூட டப்பா ஒன்று கத்திட்டு கிடப்பாங்க. சரி, ஆனா நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. எல்லாம் அரிசி மாவு உளுந்த மாவு எல்லாம் ஒன்னா கலந்து ஆட்டி வைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னா கலந்து உட்காந்து இருக்கிறிய. நம்பி 10-12 மணிக்கு மேல நம்பி கைய விடுங்க. எதுலையா விட சொல்ற? பக்கத்து பையில கையை விட்டா குடும்பம் கொண்டு வந்துட்டு கோந்தான்னு போய் அப்புறம் இந்த கையை விடக்கூடாது தம்பி. அருமையா ரொம்ப சிறப்பா உட்காந்துக்கிறாங்க. ஆனா யாரை வணங்குறோமோ இல்லையோ, சரி, முதல்ல இவங்களை வணங்கி ஆகணும் ஐயா. ஏன் அப்படி? எதிர்கால இந்தியா யார்கிட்ட இருக்குது? எதிர்கால இந்தியா எல்லாமே இவங்க கையில தான் இருக்குது. உள்ள வரும்போது ஒரு தம்பி ஒருத்தன் கேட்டேன். என்ன கேட்டேன்? தம்பி அண்ணே விறுவிறுன்னு ஓட்டியாந்தேன். நானும் அவன் என்ன வேகம் ஓட்டியாந்து வந்து ஒருத்தன் கேட்டேன். சரி, அண்ணே பப்புன்னு யாருன்னு கேட்டேன். தம்பி நான் தாண்டா பப்புன்னு. அவன் என்னை பார்த்த பார்வை என்னமோ அரைஞ்சு ஒரு செவு நிறைச்சு அப்பி போடுற மாதிரியே பாக்குறா ஐயா. சரி, பப்புன்னு நான் தானு சொன்னேன் பாரு. அவன் என்ன சைஸ்லங்கிற
டான்ஸ் யாருன்னு கேட்டேன். அங்கே வர ஒரு பிள்ளை செவத்த பிள்ளை சுடிதார போட்டு நிற்கணும் பாரு. அங்கே பிள்ளைய பார்த்தா பாரு, அப்படி சிரிப்பா பார்க்கணும். அண்ணே ஜூபர்னு பிள்ளை அருமையா இருக்கு, நிஜமா நச்சுன்னு இருக்கனே, சிட்டு மாதிரி இருக்கணும். சுண்டி விட்டா இதில் வரமுனே, எதுல வரும்னே? ரத்தம் வரமுனே. அப்படி ரொம்ப சிறப்பாக இருந்தாங்க. ஏன்னா மறைந்த மாமேதை அருமை ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்கிறாரு. அவர்னு யாரும் தெரியுமா? தெரியாதா? கவுத்துட்டாண்டா, இந்தியாவே கவுத்துட்டாண்டா. அப்துல் கலாம் யாருன்னு கேட்குறேன், தெரியாதுங்கிறேன். யாரா அப்படின்னா அவன் தான் தெரியாதுட்டேன். முட்டை அவன்கிட்ட போய் கேட்டேன், என்ன பண்ணுறது? அவன் தான் ஒரேடியாக தெரியாது போன்ட்டேன். உண்மையாலுமே சொல்கிறேன், எதிர்கால இந்தியா அருமையாக சொல்லிப்பிருக்கு. இளைஞர்களே கனவு காணுங்க, இன்றைக்காவது இந்தியா கண்டிப்பாக வல்லரசு ஆகும். நம்ம ஆளுங்க கனவு தான் காங்குறாங்க. நேற்று பொண்ணு உள்ள ஒருத்தனை கூப்பிட்டு கேட்டேன், சரி தம்பி எத்தனாவது படிக்கிறேன்? 9 படிக்கிறேன்னு. தம்பி எப்படா நீ படிச்சு என்ன வாங்க நினைக்கிறேன்? என்னடா வேலை வாங்க நினைச்சுக்கிறேன். என்னடா படிச்சுட்டு இருக்கேன்? என்னடா கனவு வாங்குறானே? நானும் தினைக்கு பள்ளிக்கூடம் போறேன், தினைக்கு வீட்டில் போய் படிக்கிறேன், படுக்கிறேன். நானும் கனவு வாங்குறேன். என் கனவுல வேற மாதிரி வருதுன்னு. என்னனே வருது? அப்படி என்னடா உன் கனவுல வேற மாதிரி வருதுன்னு கேட்டேன். சரி அண்ணே, என் கனவுல வெறும் நயன்தாரா நமிதா தானே வந்துகிட்டு இருக்கிறா. என்னையா சொல்ற? அது கூட பரவாயில்ல. இப்ப இன்னொருத்தி வர ஆரம்பிச்சுட்டாளா? யாரு? எமி ஜாக்சன். இப்போ எமி ஜாக்சன் வர ஆரம்பிச்சுட்டா. ஏன்னா உண்மையாலுமே சொல்றேன், முதல்ல இவ்வளவு வணங்கியாக முதல்ல என்னைக்குமே பேரமுட வருகிறேன் பெருவருக்கு மரியாதைக்கும் நாடக கலை ரசிக பெருமக்களே, காலைகள் காடு சென்று மாலைகள் விடுதலை இடதிறமை பாட்டாளி பெருவிட மக்களே, இவ்வூரை சேர்ந்த தலைவர்களையும் மற்றும் உயர் திரு மதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய காவல்துறை அதிகாரி ஐயாவர்களையும் பள்ளி மாணவ மாணவிகளையும் உங்கள் அனைவருக்கும் எங்களது நாடக அமைப்பாளருமாகிய அருமைத்தம்பி எங்களது TK தினேஷ் நாடக கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி காந்த வணக்கம் 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 வணக்கம். எங்களது நாடகத்தில் எந்த ஒரு குற்றாதி குற்றம் இருப்பினும் குற்றம் என்பது நீக்கி குணம் என்பது கை கொண்டு தாங்களது சொந்த குழந்தைகள் தவறு செய்தால் எவ்வாறு தூக்கி போட்டு மிதிப்பேலோ அது மாதிரி மிதிக்காம விடிய வரை வாங்க, சும்மா பயப்பட வாங்க வாங்க. வாங்க வாங்க. கல்லுப்பட்டியை சேர்ந்த மாப்பிள்ளை பேர் தெரியாது ஆனந்தி அவர்கள் பொன்னாடவத்துக்கு சொல்லியிருக்காரு. அவர்களுக்கு தம்பி அவர்களுக்கு பொன்னாடவத்துக்கு அவருக்கு படி. அடுத்தபடியாக விளையாங்கலத்தை சேர்ந்த கார்த்திகை செல்வி அவர்கள் தம்பி அவர்களுக்கு 500 ரூபா அன்பு பேர் அளித்திருக்காரு. இங்கு 6 மணி மாசுக்கு அருமை தம்பி எங்களுக்கு சிறந்த மகிழ்வி வக்னாகுண்டை சேர்ந்த கருப்பசாமி அவர்களுக்கு பொன்னாடை பூர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அவரா? அதற்கு அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி அருமை அன்பு சகோதரர் மருதவர்களுக்கு பொன்னாடை பூர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. தங்கப்பாண்டியா போடு போடு, அவருக்கும் போடு. வாங்கி வாங்கி ரெண்டு நம்ம ரெண்டு தான் நம்ம கலைக்குள்ள எல்லாமே. வா வா. அருமை அன்பு சகோதரர்களுக்கு பொன்னாடை பூர்த்தி குறிக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக இங்கு தாளம் வாசிக்கும் அருமை தம்பி லிட்டில் சூப்பர் ஸ்டார் KD ரஞ்சித் அவர்கள் பொன்னாடை பூர்த்தி குறிக்கப்படுகிறது. இங்கு ஹார்மோனியம் செய்து கொண்டிருக்கும் எனது மானசீக குருநாதரான அருமை சகோதரர் வக்கனகுண்டை சேர்ந்த ஹார்மோனியஸ் கருப்பசாமி அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது குடும்பத்தை சார்பாகவும் பொன்னாடை பூர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. இங்கு அரங்கேற்ற நாயகனாக திகழும் அருமை தம்பி கண்ணன் அவர்களுக்கு எனது குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை பூர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. வயர்மேன் மகேந்திரன் வாங்க உட்காருங்க. நீங்கள் எதுக்கு அங்கே நின்றுக்கிறீங்க? வயர்மேன் மகேந்திரன் அவர்கள் இங்கிட்டு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அருமை சகோதரர் மிருதங்க சக்கரவர்த்தி தோப்பூர் மாநகரம் கண்டெடுத்த PS மருது அவர்களுக்கு எங்களது குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை பூர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அன்பு வாத்தியார் SL தங்கமாமா அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை பூர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி டேனியல் ராஜ் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை பூர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. காவல்துறை ஐவர்களுக்கு பொன்னாடவத்துக்கு கௌரவிக்கப்படுகிறது. எங்கே இருந்தாலும் மேடைக்கு வருமாறு கடப்படுகின்றார்கள். மீண்டும் தெரியப்படுத்துகிறோம், காவல்துறை ஆய்வாளர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வயர்மேன் மகேந்திரன் அவர்கள் வந்து அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். கொட்டகை அமைப்பாளர்
அப்பா சுப்பையா அவர்களுக்கு பொன்னாடவத்து கௌரவிக்கப்படுகிறது. இரவு பகலாக எங்களுக்கு 3 ஆர்ச்சு இவ்வளோ கொட்டையை கரியந்தலை சேர்ந்த அப்பா சுப்பையா அவர்களுக்கு எங்களது கிராமத்தின் சார்பாகவும் கண்ணன் பலவத்திய மன்னன் அவர்களின் சார்பாகவும் பொன்னாடவத்து கௌரவிக்கப்படுகிறது. கேபி ராஜேந்திரன் அவர்கள் தம்பி கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடவத்து 500 அன்பளிப்பு அளிக்கப்படுகிறது. யூடியூப் தமிழ் கலாச்சாரம் அவர்களுக்கு குரியந்தல் பாண்டி அவர்களுக்கு பொன்னாடவத்து கௌரவிக்கப்படுகிறது. கைதட்டுங்கப்பா, அவர் தான் எல்லாத்தையும் படம் எடுத்து காமிக்கிறவர். நாளைக்கு வருடம் இந்த நாடக மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் சேன்ஸ் சுப்பாரெட்டியார் புதுப்பட்டி அவர்களுக்கு பொன்னாடவத்து கௌரவிக்கப்படுகிறது. இவரங்க மேடையில் பப்புனாக தோண்டி நடிக்கும் மணப்பாறையைச் சேர்ந்த ஆசை தேம்பி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. முடிஞ்ச எல்லாத்துக்கும் ஓகே. உள்ளேனையா ரொம்ப சிறப்பு. எங்களுக்கு பொன்னாடு போதி கௌரவித்த ஊர் பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர் அனைவர்களுக்கும் எங்கள் நாடக கலைக்கும் சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி காந்த வணக்கம். வணக்கம் பல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 பேர் வேறு அரங்கேற்ற நாடகம் இன்னைக்கு. அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ல. நான் போன வருஷம் இந்த மேடையில் மலையோட மலையை ஆடிட்டு போனோம். கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்திருக்கிற ரொம்ப சிறப்பான. அதனால் ரொம்ப அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் ரொம்ப சிறப்பாக முதல்ல அதை முடிச்சுக்குவோம். அப்புறம் எங்கள் வீடியோ போட்டுக்கோங்க கடமையை. ரொம்ப சிரம முறையில் இவர் இடையிலே ஸ்ரீ அழகமலையார் துணை, ஸ்ரீ 18ஆம் படை கருப்பசாமி துணை, ஸ்ரீ முத்தாளம்மர் துணை, விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி வட்டம் மா வளையங்குளம் கிராமத்தில் கண்ணப்பர்குளம் முத்தரையர் உறவின் முறையிற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ முத்தாளம்மன் கோவில் பங்குனி பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு வரம்புப்பட்டியை சேர்ந்த திரு SL தங்கம் ஆல்ரவுண்ட் ஆசிரியர் அவர்களின் மாணவனுமாகிய அரங்கேற்ற நாயகன் MP கண்ணன் ஆல்ரவுண்ட் அவர்களின் அரங்கேற்ற நாடகமாக இவருக்கு இடையிலே சிறந்த முறையில் எங்களது மல்லாங்கனை சேர்ந்த திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் சிறந்த முறையில் மகமாய் என்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் இனிதே நடைபெறுவதால் இங்கு சிறந்த முறையில் இவருக்கு இடையில் நடிக்க வந்திருக்க நாடக நடிக்க பெயர் பின்வரும் மாறு. சிறந்த முறையில் தமிழக வெற்றி முடிச்சு வெற்றி வரும் நாடக உலகின் நவரச நாயகன் நடிப்பு சக்கரவர்த்தி பாசமிகு அருமை அன்பு சகோதரர் இவர்கள் மனைவியை சேர்ந்த KS அலெக்ஸ் பாண்டியன் அவர்கள் இங்கு சிறந்த முறையில் இவர்கள் சேவக பெருமாளாகவும் உங்க முன்னால் பெரிய கருப்பணித்தை காத்து கொண்டிருக்கிறார். கண்ணீர் கட்டழகி கதையை சொல்லழகி நவரச நாயகி நடிப்பு சக்கரவர்த்தி பாசமிகு அன்பு சகோதரி இவர்கள் இடையிலே VP விஜயலட்சுமி செல்லக்கூடிய எங்கள் அபிதாஷ்டி அவர்கள் இவருக்கு இடையிலே தெலுங்காயாகவும் உங்க முன்னால் மகமாய் அம்மனை காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கு பாட்டு, பேச்சுக்கு பேச்சு, வீச்சுக்கு வீச்சு, சொல்லுக்கு சொல்லு சொல்லக்கூடிய சிறந்த முறையில் அருமை அன்பு சகோதரர் TS ஐயப்பன் அவர்கள் இங்கு சிறந்த முறையில் சிவனாகவும் உங்க முன்னால் சின்ன கருப்பனை காத்து கொண்டிருக்கிறார். தமிழகம் அங்கும் வெற்றி முரசு கொட்டி வரும் சிறந்த முறையாக அருமை அன்பு சகோதரர் அரங்கேற்ற நாயகனுமாகிய ரமேஷ் அவர்கள் சிறந்த முறையாக இவருக்கு இடையிலே இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு தான் ஒன்று கூடி இருக்கிறாங்க. விடிகிறதுக்குள்ள கலக்கி வச்சிருவோம் எல்லாத்தையும் ஆடிட்டாரு. ஆனால் இன்னைக்கு இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் அருமை அன்பு சகோதரர் ரமேஷ் அவர்கள் இவருக்கு இடையிலே கோட்டை பெருமனித காத்து கொண்டிருக்கிறார். மற்றும் தென்னிசை தென்றல் தேவகான இசையரசு ஆறுமணிய கலையரசு ஆறுமணிய சக்கரவர்த்தி வளர்ந்து வர தமிழகத்தில் இளம் மொட்டுகளாக எங்களுக்கு சிறந்த முறையில் கலைவாணி கண்டெடுத்த மாணிக்கமாக அருமை அன்பு சகோதரன் எங்கள் V கருப்பசாமி அவர்கள் இங்கு சிறந்த முறையில் இவருக்கு இடையிலே இங்கு ஆறுமணியம் அண்ட் பின் பாட் பொன்ன போலாத்தா என்ன பித்து போட்டா என்ன பித்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா அம்மா
அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி. பெத்தவள மறந்தா அவ செத்தவனே தாண்டா. அந்த உத்தமிய நினைச்சா அவ உத்தமனே தாண்டா. ஆத்தானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புதுச்சேல வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க, எங்க போய் தேடுவேன் அம்மா பட்ட கடனை நான் அடைக்க. பொன்ன போல ஆத்தா என்ன பெற்று போட்டா, என்ன பெற்றாத்தா கண்ணீரத்தா மாத்தா. சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது. சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது. பொன்ன போலாத்தான் என்ன பெற்று போட்டா, என்ன பெற்றாத்தா கண்ணீரத்தா மாத்தா. சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது. உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தா மாத்தா, கண்ணீரத்தா மாத்தா. அருமை அருமை கைதட்டி உற்சாகப்படுத்திய அன்பு அன்புள்ள சிறப்பா. ஏன்னா உலகத்தில் உண்மையாலுமே ஒரு தாயை பற்றி ரொம்ப சிறப்பு முக்கியம் கிடையாது. ஏன்னா தாயினா உண்மையாலுமே 10 மாதம் சம்மந்தப்பட்ட தாய்க்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுத்தாகணும். ஒரு சில பேர் கொடுப்பாங்க, அதெல்லாம் தாய் என்ன பக்கத்தில் இருக்கும்போது உயிரோட அருமை தெரியாது. அதெல்லாம் 10 அடி போனதுக்கு அப்புறம் தான் அது ஒரு அருமை தெரியும். எந்த ஒரு உயிரையும் உயிரோட இருக்க மதிக்க கற்றுக்கணும். இல்லைன்னு வச்சுக்க அவ்வளவுதே அப்புறம் குளுக்க ஜாய் போயிடும். தம்பி இப்போ இதுக்கெல்லாம் வாசிக்கிற ஆமாம் ரொம்ப கருப்பசாமினா நானும் ரொம்ப சிறப்பாக கேள்விப்பட்டிருக்கேன். நல்லா ரொம்ப சிறப்பாக வாசிக்கூடிய பையன். இப்போ நீ பேரை சொன்ன உடனே இப்போ வாசிச்சு முடிச்சுட்ட. சரி, நான் சொல்கிற பாட்டுக்கெல்லாம் வாசிப்பியா? அண்ணே பக்கத்து ஊர் அசிங்கம் பற்றி விட்டுறேன் நீங்க வாட்டுக்க. வாசிப்பா பக்கத்தூர் அது உள்ளூர் வேம்புக்கு தான் மருந்துக்கு ஆகும்பாக. சரி, உள்ளூரில் மருந்துக்கு வேம்பானத்தான் மருந்து ரொம்ப வெளியூருக்கு போனால் ரொம்ப சிறப்பாக இருக்க முடியும். காலையில் சம்பளத்தில் கூட 500 தரேனே. சம்பளம் என்னையா சம்பளம்? சரி, இன்னைக்கு சம்பளத்துக்கு வந்திருக்கிறோம். என்னங்க காலைல சம்பளம்? நான்லாம் காசு காண்டிலாம் வரல. கண்டிப்பா இங்க இருந்து 250 கிலோமீட்டர் எதுக்கு நாடத்துக்கு நான் காசு காண்டி வந்திருக்கிறேன். காசு கேட்டா ஏன்டா நாயன்னு கேளு என்னைய. தம்பி பாண்டி காலையில சம்பளம் கேட்டா ஏன்டா நாயன்னு கேளு. சரி, என்ன 500 தாள் ஒரு 4 தாள் கேட்பேன் முடிஞ்சு. எத்தனை தாள்? 4 தாள் அது கூட கொடுக்க மாட்டாங்க. பேசாம அப்படியே சொல்லிட்டாங்க அரங்கேற்ற நடக்க முடியும். சம்பளம் வராதுன்னு தேங்காய் வாழைப்பழம் உள்ளே வச்சிருக்கிறேன். காலையில் ஆப்பிள் பழம் வச்சிருக்கிறேன். உருண்டையை உருட்டி கொடுப்பேன்ட்டேன். எனக்கு கொடுத்துருவேன் உருண்டையா. இந்த இப்போ புதுப்பாட்டு ஒன்று வந்துருக்கு தெரியுமா? இந்த லேட்டஸ்ட் பாட்டு நம்ம ஆளுங்களாம் ரொம்ப யூடியூப்பை போட்டோம்னா அதுதான், செல் எடுத்தோம்னா பட்டக்கு பட்டக்குன்னு அதுதான் பாட்டு பாட்டுக்குது. அது இந்த மலையாளத்தில் போடும்போது அது வேற மாதிரி போட்டாங்க. அதை நம்ம ஆளுங்க தமிழில் ரீமிக்ஸ் பண்ணி போட்டாங்க பாரு.
என்னங்கிறது தெரியுமா? இந்த பணத்துக்காக ஆசைப்பட்டு இவன் கூட போயிட்டாவ போயிட்டு தான் ரொம்ப பெரிய பிரச்சனை கிடைக்குது. பாட்டு தெரியாது, நீங்க பாடி காமிங்க, நான் வாசிக்கிறேன், ஏதோ முயற்சி பண்றேன். அப்படியா? ஒரு மணிக்கு அடி பணத்துக்காக ஆசைப்பட்டு அவன் கூட போனீங்க, அடி பணத்துக்காக ஆசைப்பட்டு அவன் கூட போனீங்க, அவன் கூட வாசி. நான் முதல்ல அடிதான் எடுத்து கொடுப்பேன், அப்புறம் வாசி. வாத்தியார் சாதாரணப்பட்ட வாத்தியார் இல்லை உனக்கு, சும்மா இல்லை. கைதட்டலாமே. நாங்கெல்லாம் நடிகர்கள்லாம் ஒரு 10 நிமிஷம் கூட உட்காந்துருவோம். ஆனால் அப்பவும் பாண்டிபால்கிட்ட சொன்னேன், கேட்டானா? ஏதாச்சும் பூசிக்கிட்டு உட்கார்றா, பூசிக்கிட்டு உள்ளே பேசாமல் உட்காரான்னு கேட்கல. இங்கே உட்காந்துக்கிட்டு அவன் படுற பாடு காஞ்சதோலை போட்டுக்கிட்டு பட்டக்குன்னு அடிக்கிறதுக்குள்ளே அவன் படுற பாடு பெரும்பாடாக போயிடும். ரொம்ப சிறப்பாக என காலம்னா காரியமாக அதற்கனையாக மிருதங்க சக்கரவர்த்திகள், மிருதங்க வித்துவான்கள் சிறந்த முறையாக கோடி நமக்கு தமிழக பங்கு வெற்றி முரசு கொட்டி வரும். எங்களுக்கு சிறந்த முறையாக, எங்களுக்கெல்லாம் மதுரை மாநகருக்கு சிறந்த முறையில் எங்களுக்கு சிறந்த முறையாக அருமை அப்பா எங்களது குருநாதருமாகிய டிபி ஜெயம் அவர்களது மாணவர்களுமாகிய அருமை அன்பு சகோதரர் மருது மற்றும் அருமை அன்பு சகோதரர் டேனியராஜ் இவர்கள் சேர்ந்து இங்கு இணைந்து மிருதங்கம் அண்ட் டோலக் அருமை 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 ரொம்ப சிறப்பு. ஏன்னா வாத்தியார் எப்படிப்பட்ட வாத்தியார் டிவி ஜெயம்னா மதுரை மாநகருக்கே ஒரு மதுரை மாநகரில் கலைவாணி கண்டெடுத்த மாணிக்கம் அவர் ரொம்ப சிறப்பாக. அதற்கிணையாக பலவாத்திய மன்னன், ஆல்ரவுண்டு மாஸ்டர், ஆல்ரவுண்டு சக்கரவர்த்தி சிறந்த முறையாக அருமை தம்பி இவர் எவனிலே எங்கள் பலவாத்திய புகழ் எம்பி கண்ணன் அவர்கள் இங்கு சிறந்த முறையில் இவர் எவனிலே இங்கு ஆல் ரவுண்ட்
இருக்கு. போடு. ஒரு சிறப்பா வருகிறா. அருமை அருமை ரொம்ப சிறப்பு அருமை அருமையான ஒரு வாசிப்பு. ஏன்னா எப்படிண்ணே? ஒரு மாணவன் பயில்றானா ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்துக்கு போறானா படிக்கிறதெல்லாம் பெருசு இல்லை, அந்த வாத்தியாருக்கு பெருமை தேடி தரணும், அதுதான் ஒரு புகழ். தம்பியின் சித்தப்பாவுமாகிய கே திருப்பதி அவர்கள் தம்பி அவர்களுக்கு திறமையை பாராட்டி 1000 ரூபா அன்பு அளிக்கப்படுகிறது. நிறையா கொண்டு வாங்க, வசூல் இன்னும் பத்தாது, நிறையா கொண்டு வாங்க. ஏன்னா நிறையா வரணும், இங்கே காலையில் நம்மளுக்கு வரணும்ல, அங்கேருந்து இங்கிட்டு வந்தால் தான் இங்கிட்டு வர முடியும். நிறையா இன்னும் பாக்கெட்டு தம்பி, என்ன பாக்கெட் ரொம்பல பாக்கெட்டை திறந்து வை, மரணம் விடியறதுக்குள்ளே வந்துடும், கவலைப்படாத. நான் உண்மையாலுமே சொல்கிறேன், ஒரு கல்வி பயில மாணவன், ஏன்னா ஒரு மனிதன் ஒரு படிக்கிறவனா அவன் பெரிய ஆளாகி ஒரு கலெக்டர் வாத்தியார் எந்த வேலைக்கு போனாலும் கற்றுக் கொடுக்குற வாத்தியாருக்கு ஒரு சமர்ப்பணம், அப்போ தான் கற்றுக் கொடுத்த வாத்தியாருக்கு ஒரு பெருமைம்பாக. உண்மையாலுமே என்னைக்கும் வாத்தியார் பிள்ளைக்கு பெருமையாக இருக்கணும். அவருக்கு சிறந்த முறையில் ஆசிரியருமாக அருமையா எங்களது பரமப்பட்டியை சேர்ந்த எல்லா ஆர்வனுக்கார ஃபுல்லாகவே இந்த பரம்பட்டில் தான் கிடைப்பீங்களா? ஆமாம், என்னன்னு தெரியும், ஃபுல்லாகவே அங்கிட்டே கிடக்கிறீங்களா, வாத்தியார் ஃபுல்லாக அங்கேயே கிடக்கிறீங்களே, ரொம்ப சிறப்பாக ரொம்ப அருமையான உங்கள் வாத்தியார். ஏன்னா இது மாதிரி வாத்தியார் கிடைத்தா ரொம்ப கஷ்டம், இந்த வாத்தியாரில் உங்களுக்கு கிடைச்சது ரொம்ப புண்ணியம். வாத்தியார் பெருமை தேடுவில்லை, சுரிச்சுக்கிட்டே நெருப்புடா நெருங்குடா காலையில் கோல் கேட்டுதே. ரொம்ப சிறப்பாக எங்களது அருமை வாத்தியார் எஸ்எல் தங்கம் ஆல்ரவுண்டர் மாஸ்டர் அருமையா மாணவன் வாத்தியாருக்கு நல்ல பேர் கொடுக்கணும், லேனையா மாதிரி ரொம்ப சிறப்பாக அண்ணே ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நல்ல பேர் கொடுக்கணும்னா எப்படி? வாத்தியாருக்கு பேர் எடுத்து கொடுக்கலாம் பெருசு கிடையாது. பேரை சொன்ன உடனே நீ பாட்டுக்கு இப்போ கண்ணன் சொன்ன உடனே நீ பாட்டுக்கு வாத்தியார் சொன்னேன், வாத்தியாரை சோதிக்கணும்ல, அவர் எந்த அளவுக்கு கத்து கொடுக்குறாங்கிறத பார்க்கணும்ல. அதை வாங்க, அது முக்கியம். ஹலோ, காவல்துறை ஆய்வாளர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் தெரியப்படுத்திக் காவல்துறை ஆய்வாளர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வாங்க ஐயா, கொஞ்சம் வழி விடுங்க. இந்த நாடகத்திற்கு வருகை புரிந்திருக்கும் மல்லாங்கிணறு காவல் நிலைய சரக ஆய்வாளர் அவர்கள் தலைமையில் தான் இந்த நாடகம் நடைபெறுகிறது. எனவே சார்பு ஆய்வாளர்கள் கொஞ்சம் தாமதத்திற்கு பொதுமக்கள் மன்னிக்கவும். இந்த நாடகத்தை சீரும் சிறப்புமாக தலைமை தாங்கி நடத்தி கொடுக்கும்படி வளையங்குளம் கிராமத்தின் சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாகவும் அரங்கேற்ற நாயகன் கண்ணன் அவர்கள் சார்பாகவும் அவரை மிகவும் பணிவுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அவருக்கு கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை மாணிக்க ஆடையாக அணிவிக்கிறோம். காவல்துறைக்கு மரியாதை செய்த ஊர் பொதுமக்கள், விழா கமிட்டியினர், நாடக நடிகர்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டம் நல்ல சரியான கூட்டமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ கூட்டம் எங்கேயும் பார்த்ததுமே இல்லை, நல்லா இருக்குது. இந்த இளைஞர் கொஞ்சம் தயவு செஞ்சு இங்கே உட்காந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். போக்குவரத்து கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது, உட்காந்தா தெரியாதா உங்களுக்கு? கொஞ்சம் பார்த்துவங்க. அந்த ஒரு கொஞ்சம் போக அந்த பெண்கள் போகிற வர்றதுக்கு மட்டும் கொஞ்சம் இடம் விட்டுருங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு
கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. நாடக நடிகர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. அவங்க கடைசி வரைக்கும் இருந்து நாடக நடிகர்களுக்கும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து விடிய விடிய நாடகத்தை கண்டுகளிக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பு. அப்புறம் கண்ணா தம்பி, வாத்தியார் பேர் எடுக்கணும்னா உண்மையாலுமே வாத்தியாருக்கு நம்ம காணிக்கை செலுத்துறோம்னா இது இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வைக்கணும். நான் சொல்கிற பாட்டுக்கு நீ அப்படியே வாசிக்கணும். இல்லைன்னு வச்சுக்க, வாசிக்கலன்னா அப்புறம் ஆல்ரவுண்டை கட்டிட்டு நீ வீட்டுக்கு போடுது. அப்புறம் நாங்கள் நாடகத்தை முடிச்சு போட்டு நாங்கள் பாட்டுக்கு போயிடுவோம். அப்புறம் அப்படி காய்ச்சல் பண்ணி வாத்தியாருக்கு சமர்ப்பணம் செய்யணும்ல. நான் சொல்கிற பாட்டுக்கு நீ கண்டிப்பாக சிறப்பாக வாசிக்கணும். அப்படி நடப்போட்டு வாய்ச்சான்னு வச்சுக்க, நீ தான் உண்மையாலுமே கற்றுக் கொடுத்த வாத்தியாருக்கு ரொம்ப வித்தகனாக இருக்கான்னு அர்த்தம். சரியா? விடமா இன்னைக்கு விட்றமா? எப்படி கான்பிடா இருக்கியா? சிரிச்சு ஒரு சிரிப்பு. சரி சிரிடா அண்ணே. தம்பி லவ் ஃபெயிலியர், அதனால அப்படி தெரியும். லவ் ஃபெயிலாமா? அதுக்குள்ளேமா லவ் ஃபெயிலார்? ஆமாம். அதில் மட்டும் விழுந்துடாத. அதில் விழுந்தீங்கன்னா முன்னாருக்கெல்லாம் வித்துருவேன். அப்புறம் அம்பிட்டு தான் போச்சு, குளுக்கோஸ் ஆகி போயிடும். நம்ம ஆளுகளை விட்டால் பின்னி படலை எடுத்துருவாங்க. லவ் என்ன பிரித்து பூந்து விளையாண்டு சந்து பூந்தில் வந்துடுவாங்க. அதில் மட்டும் போயிடாத. நெருக்கமாக நம்ம ஸ்ட்ராங்காக அதில் மட்டும் இருக்கணும். ரொம்ப சிறப்பாக போட மனைக்கு போடமா. நான் சொல்கிற பாட்டுக்கு அப்படியே நிறைய வாசிக்கணும். போட்டு பல்லாக்கு குதிரையில் பவனி வரும் மீனாட்சி. அந்த பாட்டுக்கு முன்னாடி வர நடை வாசிக்கணும். நடை வாசி முன்னாடி போட்டு. அருமை 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 அருமை. ரொம்ப சிறப்பு. கலையின் மென்மேலும் வாழ்க வளர்க. கலைவாணி அருளால் அதிக சம்பளம் கேட்காமல் குறைஞ்ச சம்பளம் வாங்கி கொண்டு வாழ்க. சம்பளம் கொடுக்க முடியல, இறங்க வைத்துக்கலாம். அதனாலதான் ரொம்ப சிறப்பு. அருமையான ஒரு, ஏன்னா உண்மையாலுமே சொல்கிறேன், கலையில் இறங்குறது முக்கியம் கிடையாது. இந்த கலைக்கு வந்துட்டோம்னா நம்ம ஊருக்கும் பெருமை இருக்கணும், நம்ம கற்றுக் கொடுத்த வாத்தியாருக்கும் பெற்ற தாயுதனுக்கே பெருமையாக இருக்கணும். அதுதான் ஒரு முக்கியத்துவம். ரொம்ப சிறப்பாக அருமை தமிழர்களுக்கு மனமாற நன்றி. நன்றிகாந்த வணக்கம் 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 பல. அதற்கிணையாக எங்களுக்கு சிறந்த முறைகள் நானும் அப்பவே சொன்னேன், பள்ளிக்கூடத்துக்கு போடா படிடா படிடான்னே. சரி, மஜின் மையம் படிக்க மாட்டேன்னே. பள்ளியோடக்காவது பயிட்ட தூக்கி கொண்டு குளத்துக்குள்ள போட்டுட்டு அவன் பாட்டு கருவை காட்டு விழு தெரிஞ்சேன். இப்போ அவன் பாட்டு ஊமைந்தான் ஊமை நல்லா பேசுவேன், அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக பேசுவேன். இப்போ அவன் போடுற பாட்டு கிட்டிக்கு 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 கிட்டிக்கிறேன். ரொம்ப சிறப்பாக அருமை தம்பி சிறந்த முறைகள் கேடி ரஞ்சித் அவர்கள் எங்க சிறந்த முறைகள் விடிய வரை தாளத்தை போட்டு கொண்டிருப்பார். தாளத்தை போட்டு கொண்டிருப்பார். போடாம தாளத்தை போடுற தாளத்தை சூப்பரியா மையன், சூப்பரா வளர்ந்துருக்கனே. அட பீத்த பயல, நான் என்ன சொன்னேன்? இப்ப எதுக்கு தாளத்தை இங்க போட்டேன்? நீ தானே போடுன்னு சொன்ன. உங்க சொல்ல தட்டாம தூக்கி போட்டேன் பாருங்க. அப்பன் சொல்ல அப்படி வளர்த்துருக்கீங்க. அப்பன் சொல்ல தட்டாம கேக்குறீங்க பாத்தீங்களா? வள வளன்னு வளர்த்துருக்கிறோம் நாங்க. தம்பி இங்க வாப்பா. பாப்பா தம்பி வா, பயப்படாம வாட தம்பி வா. நான் என்ன சொன்னேன் இப்போ? நீ என்ன சொன்ன? தாளத்தை போடுவான்னு. அதான் போட்டேன். நரம்பு பார்த்து போட்டு விடு வீட்டுல நாளைக்கு படுக்கிற மாதிரி. சரி இன்னைக்கு போட். நாளைக்கு போடுவானா பங்க அதையும்? நான் திருப்பி போட்டானே. திருப்பி போடாம திருப்பி குண்டில ஓடுறான். தாளத்தை எடுத்துட்டு போ தம்பி. நான் எடுக்க மாட்டேன். ஏன் ஓந்தாலும் எடுத்து போட வெண்ண? நான் வீட்டுக்கு போயிருவேனே. ஐயோ தம்பி இருடா சாமி. அப்பா அவனா போறங்கறாங்க. இந்தப்பா தாளத்தை வாசிப்பார்னு சொல்லணுமா? ரொம்ப சிறந்த முறையில் அருமை தம்பி ரஞ்சித் அவர்கள் தாளத்தை வாசித்துக் கொண்டிருப்பார். வேலை முடிஞ்சு போச்சு. சைன் ஜப்பு வேலை முடிஞ்சு போச்சு. சைன் ஜப்பு. ஆமா. ஏன்னா நீங்க எல்லாம் ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா. பல வந்து பஸ்ல ஏத்தணுமா லக்கேஜ் ஏத்துறதுக்குள்ள நீங்க எல்லாம் மட்டைக்கு வச்சு ஏத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம். தாங்க முந்தானது போன ஊர்ல அடிதடி சண்டை வந்துருச்சு. சரி. அத்தனை ஊர்ல அடிச்சுட்டு கிடக்குறாங்க. ரொம்ப பயங்கரமான அடிதடி. நாங்க நாடகாரர்களும் உண்மையா ஒரு ஊர்ல அடிதடி நடந்தா உண்மையிலே முதல்ல மைக் செட் இருக்கிறத வைத்து நெருப்பு கட்டி உட்காந்துருக்கணும். என்ன முத வந்து அவங்க தான் புட்ற ஆம்பிள் பாரு புட்ற மைக் செட் விட்றா திருடாப்பாங்க. அவங்க எடுத்து வைக்கிறதுக்குள்ள பகுதி சாமி குளுக்கோஸ் ஆயிரும். அடுத்த நேரம் இங்கே வருவாங்க, பெட்டி மதுங்கத்தை வருவாங்க.
அதுல இந்த ஆல்ரவுண்டுக்காரர் என்ன இந்த தாளக்காரன் என்ன பண்ணேன், என்ன பண்ண தாளக்காரன் பார்த்துக்கிட்டே இருந்தேன். சண்டை வந்தோடனே மை சட்டை நொறுக்க ஆரம்பிச்சாங்க பாரு. இதெல்லாம் பெட்டி எடுத்து வச்சுக்கல, ரொம்ப சிரமமா போச்சு. பார்த்தேன் பாக்கெட்டதுக்கு அப்படியே தாளத்தை தூக்கி அப்படியே இங்க உள்ள போட்டு இறங்கிட்டேன் கும்பலோட கும்பா. அதுல ஒரு ஆள் கவனிச்சுட்டே இருந்தேன், நீ தானே தாளக்கு வந்து, நான் தாளத்துக்கு வரலனே, நான் நாடகமாக்க வந்தேன். சரி அப்ப அவன் பாட்டுக்கு எரிஞ்சு போயிட்டே இருந்தேன். நம்ம போறதுக்குள்ள ரொம்ப பெரிய சிரமம் வச்சு 4 அடி வாங்கிட்டேன் பின்னாடி. அவன் விவரமானவன், அதுக்கு தான் சை ஜப்பு வேலை முடிஞ்சு போச்சு. ரொம்ப சுலபமான வேலை, அருமையான ஒரு வாசிப்பு. அதற்கினாக எங்களுக்கு வண்ண சீன் அலங்காரம், சீன் அமைப்பு எங்களுக்கு சிறந்த முறையாக எங்களது பி புதுப்பட்டியை சேர்ந்த சுப்ரா ரெட்டியார், எங்களது சுப்பு ரெட்டியார் அருமையண்ணா எங்களுக்கு சிறந்த முறையாக அருமையப்பா அவர்கள் எங்களுக்கு சிறந்த முறைகள் சுப்பு ரெட்டியார் சீன் கம்பெனி இருப்பிடம் புதுப்பட்டி சிறந்த முறையாக அமைச்சிருக்கிறாரு. நானும் 2 சீனி கேட்டு கிடக்கிறேன், தரமாட்டேங்கிறாரு. காலைல அவுத்துட்டு தான் போகணும், கேட்டால் கொடுக்க மாட்டார். காலைல அவுத்துட்டு போட்டோம்னா ஒரு படம் போய் செவனான் இருப்பார். அப்பா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி காத்த வணக்கமல. மற்றும் நாங்கள் சிறியதாக பேசினாலும் தங்கள் காதுகளுக்கு மிகவும் நல்ல தெளிவாக உங்க முன்னால் ஒலி அமைத்துக் கொண்டு போது சிறந்த முறையில் தமிழக மக்கள் கரண்ட் இருந்தாலும் சரி, கரண்ட் இல்லாவிட்டாலும் சரி, ஜெனரேட்டர் மூலமாகவும் யூபிஎஸ் மூலமாகவும் அல்லது யூபிஎஸ் மூக்கில் கரண்ட் விட்டு கூட எடுத்து போடுவார் அவரு. அருமையான ஒரு சிறந்த ஒலி எங்களுக்கு சிறந்த முறையில் எங்களது கல்குறிச்சியை சேர்ந்த ஏபி ராமன் டிஜிட்டல் ஆடியோ இருப்பிடம் கல்குறிச்சி உரிமையாளர் பரசுராமன் ராமன் ஏபி ராமன் சவுண்ட் சர்வீஸ் ராமன் இவர்களுக்கு சொல்லக்கூடிய நந்தினி அவர்கள் இவர்கள் டான்ஸ் மிக் ஆடி மாச காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேத்தனைக்க மானே மாங்குயிலே ஆடி மாச காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேத்தனைக்க மானே மாங்குயிலே நானே ஆங்குயிலே கஞ்சமாடி உன்னு வம்புலேதா உன்னு விழுந்தா போதும் உன்னு வம்புலேதா புடவை ஆடி மாச காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேத்தனைக்க மானே மாங்குயிலே நானே ஆங்குயிலே ஏயம்மா என்னைய கொம்மாடுற எம்மாப்பா நீங்க வேற நான் வேற. ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. ஏன்னா பொம்பளை பெண்ணை கண்டா பேய் கூட இறங்குப்பாங்க, ஆனா பிள்ளை பேரை சொன்ன உடனே ரொம்ப மல்லன்னு இறங்கிட்டிய, ரொம்ப சந்தோஷம். அதை பாருங்க கடைசி பேரு சரி நம்ம பேரு. அண்ணே டைம் ஆயிடுச்சு, உள்ள வீட்டு பிள்ளை வர சொல்லு. அடப்பதான் புள்ள உள்ள சட்டி போடுது சொல்ற சட்டி மாட்டி என்ன கலர்னு பார்க்க போறீங்களா நீங்க வேற. கடைசி பேரு ஏன் பேருங்க, கொஞ்சம் எல்லாத்துக்கும் சிறப்பா பாட்டு படிச்சிய. அதே மாதிரி எனக்கு ஒரு பாட்டு நான் உயர்த்தி நல்ல வாழ்த்து மேல ஒரே தூக்கம் நச்சு மேல தூக்குவீங்களா? நம்பி கையை விடுறேன், நல்லா பாட்டு படிங்க. உங்கள் வீட்டை பிள்ளை சிறந்த முறையாக. உங்க வீடு எங்க இருக்கு? பக்கமா? நம்ம ஊர் தான் பக்கம். சாப்பிட கூப்பிட்டேன். சரி சரி சரி, ரொம்ப சந்தோஷம். காலைல சாப்பிட்டு போயிருப்பா. சரி சரி மறந்துடாம. இவருக்கு எப்படி சிறந்த ஊரா போற? சரி சரி எனக்கு சந்தல போறியா? அண்ணே நான் நீ பேசினே நீங்க ரொம்ப பாட்டு. எனக்கு என்ன பாட்டு பாடலாம்னு ரொம்ப யோசிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. இவருக்கு எப்படி சூப்பரா இருக்கு மைக் நல்லா இருக்கு. அருமையான அண்ணன் சொல்லுவார், நல்லா சிறப்பாக சொல்லிட்டு இருக்காரு. அருமையான மைக் செட்டுங்க. இங்கு சிறந்த முறையில் இவருக்கு வழிகளே. ஹலோ கொஞ்சம் சார்பு வச்சோன்னே லைட்டா. அண்ணே நீ பேரை சொல்லுனே, நான் மைக் தான் வச்சிருக்கிறாரு. என்ன வரையும் ஜார்ப்பு எக்கோலாம் பார்க்கலையா? இவருக்கு வழியிலே சிறந்த முறையில் உங்கள் என்னடா சிரிடா நீ தான் திருச்சி சொல்லடா. திருச்சி கொண்டு விடுவாடா, திருச்சி சொல்லடா. நீ பேரை சொல்லுனே. சொல்றேன் இரு. எங்க சொல்ல வர்றியே? எங்க சிறந்த முறையில் அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா நாளைக்கு வாடா. போன் வந்துருச்சா தம்பி? ஆமாண்ணே உன்னே சொல்லுவேன் நானு. அதானே பார்த்தேன். என்ன சொல்லுவேன் போன்ல பேசுறேன். அதில் பேசேன். இங்க சிறந்த முறையில் நல்லா யூடியூப் கவர் பண்ணேன். நல்லா தம்பியை கவர் பண்ணி விடுங்க. உண்மையாலுமே யாருக்கு வணக்கம் போறோமோ இல்லையோ, சரி அவருக்கு தான் பெரிய வணக்கத்தை போடணும். என்ன ஒரு காரணம் தெரியுமா? ஆனால் யூடியூப்புக்கு தான் பெரிய வணக்கத்தை போடணும். யூடியூப் தான் ரொம்ப காலையில் கேஷ் கொண்டு கொடுக்கணும் இருக்கிறேன். என்ன ஒரு காரணம் தெரியுமா? என்னண்ணே? முன்னெல்லாம் நாடகம் கொடுக்க வந்தாங்கன்னு வச்சுக்க, ஒரு நாடகம் கொடுக்கணும்னா நேராக மதுரை சங்கத்துக்கு வருவாங்க, இல்லை புதுக்கோட்டை மணப்பாறை சங்கத்துக்கு வருவாங்க. சங்கத்தில் பார்த்து தம்பி இந்தால போடும்பாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. செல்ல தூக்கிடுறாங்க. தம்பி இந்த அந்தால போடு, அதில் பேர் வரும்போது அந்தால போடு, அந்தால போடு ஃபோன்லேயே முடிஞ்சு போச்சு எல்லாமே. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்தியா மட்டுமல்ல பல வெளிநாடுகளிலும் சிறந்த முறையில் யூடியூப் சேனல் நம்மளை இந்த நாடக கலையை மென்மேலும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் யூடியூப் சேனல் அம்பலங்களுக்கு மனமார்ந்த நன்றி காந்த வணக்கமல. அதில் சிறந்த முறையில் வீடியோ எடுத்து கொண்டிருக்கும் அருமையினர்கள் உங்கள் சிரிப்புத்தேன். அவ்வளவுதான், சிரிப்புக்கு தான் அம்பட்டையும். அவ்வளோதான். காதல் மண் அஜிதா.
மறுபடியும் காதல் காதல்னு சொல்லாதிய. அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நினைக்கிற வணக்கம். இவருக்கு இடையில சிறந்த முறையாக எங்க TR ஆசை தம்பி அவர்கள் பப்பன் காமிக் விடிய விடிய எல்லாத்தையும் சந்து பொந்து கொத்தனார் போல சிறப்பா விடிய விடிய வச்சு சப்பு சப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருப்பேன். என்னத்தையா? அட சந்து பொந்து இந்த ஓட்ட உடச்சல அடிச்சுக்கிட்டு இருப்பேங்க. அப்பப்பா வருவேன், அப்பப்பா போவேன். நம்ம வேலை அந்த வேலை தான். பாட்டு பாடினேன். என்னண்ணே? எனக்கு ஒரு பாட்டு இருக்கு. ஆமா, சிறப்பா பாடு. அருமையான பாட்டு பாடியா. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, இல்லையொரு ஜென்மம் என ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் நக்கி மகனே, நக்கி மகனே. நிறுத்தியா நிறுத்தியா? அது எவ்வளவு பெரிய பாட்டு தெரியுமா? எவ்வளவு பெரிய தத்துவ பாட்டு. உண்மையாலுமே கண்ணதாசை வரி எழுதி TMS பாடி உண்மையாலுமே இந்த பாட்டுல இப்பெல்லாம் கேட்க முடியாது. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய், நான் பிறந்த காரணத்தை நானே அறிய முன்னே நெய்யும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. எப்படி பாட்டு? அது என்ன நக்கிமயங்கிற? அண்ணே நான் காரணம்லாம் பாடுவேனா? என்ன நக்கிமயனுக்கு என்ன காரணம் இருக்குது? வரும்போது வண்டியில பேசிட்டு வந்தாங்க. என்ன உங்களுக்கு உங்க அப்பா அம்மாக்கு ரொம்ப நாளா குழந்தையே இல்லையா? ஆமா, 15 வருஷமா இல்ல. ஆமா ஆமா, கோயில் கோயிலா போயிருக்காங்க, மலை மலையா ஏறி இருக்காங்க. என் வீட்டுல இடம்லாமியா? ஆமா, கடைசியில பழனி மலைக்கு போயிருக்காங்கண்ணே. சரி, முருகனை தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்தா என்ன ஃபேமஸ்? என்ன மேல போயிட்டு சாமியை கும்பிட்டு கீழே எனக்கு வந்தா பழனி மலைக்கு ஃபேமஸ் பஞ்சாமிர்தம். சித்தநாதே பஞ்சாமிர்தம். ஆமா, அதை வாங்கி உங்க அம்மா இதுல ஊத்தி உங்க அப்பா எதுல கையில ஊத்தி உங்க அப்பா ஒரு நக்கு நக்கி அதுக்கப்புறம் நீங்க பிறந்ததுனால ஓஹோ எங்க அப்பா வாங்கி எங்க அம்மா அதுல ஊத்த. ஆமா, அதுல ஊத்த எங்க அப்பா அதுக்கு மேல என்ன செய்ய? எங்க அப்பா உங்க அம்மா ஊத்த ஊத்த எங்க அம்மா எங்க அப்பா என்ன செய்ய? ஆமா, அப்ப நக்கி மையன். சரி, இப்ப பரவாயில்ல. சரி, நான் பஞ்சாமத்தை நக்கிறதுனால போறதுனால நக்கி மையன். ஆமா, ஒருவேளை குடிக்குமேனா என்ன சொல்லுவிய? சர்பத்தை வாங்கி குடிச்சிருந்தா குடிக்குமேன்னு சொல்லுவோம். அப்ப கடிக்குமேனா? முறுக்கு வாங்கி கடிச்சிருந்தா கடிக்குமேன்னு. இவ்வளவு பெரிய தத்துவம்லாம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லப்பா. ஆனா ரொம்ப தத்துவமானது. ஏன்னா என்ன இந்த பாட்டு பிடிக்கலண்ணே, உங்களுக்காண்டி நான் இன்ன வரை யோசிச்சு வேற பாட்டு இந்த வளையாங்குளத்து கிராம மக்களே உங்களுக்காண்டி பாட வைக்க போறேன். அருமையான போடியா? ஆமா தம்பி, அண்ணன் பாடுறேன், அதுக்கு ஆமான்னு மட்டும் சொல்லுங்க தம்பி. ஆமான்னு மட்டும் சொல்லுங்க அண்ணே. ஆமா, ஸ்டைல கண்ணாடி போட்டு நில்லுனே, உன்னை எப்படி தூக்கி வச்சு பாடுறேன்னு மட்டும் என்ன. ஆமா, ஆமான்னு மட்டும் சொல்லுங்கயா. நல்லவருக்கு நல்லவரு, நாணயந்தான் உள்ளவரு, மணப்பாறை சங்கத்தில பல குடும்பத்தை கெடுத்தவரு. என்னடா இதுக்கு மட்டும் ஆமான்னு சத்தம் அதிகமா வருது? அண்ணே இந்த பாட்டு பிடிக்கலன்னா இன்னொரு பாட்டு பாடுறேனே. வேற பாட்டு போடுங்க ப்ரோ. கடைசியா நீங்க பாடுங்க தம்பி. வேற போடு ப்ரோ. ஏ வளைய விரிச்சு வீசு மாட்டுறது மட்டும் எதுவும் கிடைக்கலனா, எதுவும் கிடைக்கலனா நீ சொல்லி வேண்டியது அவங்களே சொல்லிட்டாங்க. எதுவும் கிடைக்கலன்னா நக்கா மணப்பாறையில கூட்டு வச்சுட்டு பாருங்க. அவ்வளவு தூரம் இன்னைக்கு 250 கிலோமீட்டர் வர வச்சு கடைசியில நக்குன்ட்டாங்கயா. ஏன் தெரியுமா? இன்னொரு காரணம் தெரியுமா? என்ன? இன்னைக்கு உலகம் அப்படி போயிருச்சு. ஏன்னா காலம் கம்ப்யூட்டர் காலம். என்னைக்கு எல்லாம் உலகத்தை கொண்டு வந்து சப்பட்டையில் அமுக்குனாங்களோ அன்னைக்கே எல்லாம் கெட்டு குட்டிச்சவராக போயிருச்சு. நான் உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த செல்ஃபோன் வந்துச்சு தெரியுமா? இந்த செல்ஃபோன்னால இவங்க படுற பாடு இருக்குது. எங்கள் அப்பா பெரும் இமுசியாக இருக்குதுயா. ஏன்னா இன்றைக்கி செல்ஃபோன் விஷயம் அப்படி போயிருச்சு. ஆனால் யார்கிட்ட செல்ல கொடுக்குறோம்ல, இவங்கெல்லாம் செல்ல கொடுத்தோம்னா பெரிய ஒரு என்ன கேமிடாது இந்த கேமு பெரிய கேம்மா. எங்கள் அப்பா கருப்பசாமி செல்ல பெரிய கேம் ஒன்று ஏற்றி வச்சுக்கிட்டாங்க. சரி, அவங்க 4 பேர் சேர்ந்துக்கிறாங்க. அதில் என்னமோ கம்ப்யூட்டர் கூட அந்த பட்டன் இப்படி அமுக்க முடியாதியா. இவங்க கைப்படுற படம் இதில் இவங்க சத்தம் வர்றதை பார்க்கணும். எப்படிங்கிறிய ஒரே சத்தமாக இருக்கு. என்னமோ நம்மளுக்கு அடிவத்தில் கலக்கிற மாதிரி இருக்குது. இன்னைக்கு உலகம் மாற மாதிரி எல்லாம் வருச்சு. ஏகப்பட்ட பேர் காலம் மாறி போச்சுங்கிறோம். உண்மையாலுமே காலமெல்லாம் மாற கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாகரிகம் மாறி போச்சு. இன்னொரு காரணம், தமிழ்நாட்டில் நாகரிகம் எப்படி மாறிச்சு தெரியுமா? எப்படி? ஏன்னா இப்போ சாமியெல்லாம் கும்பிடுறாங்க. இப்போ ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு மாதிரி கும்பிடுறாங்க. பங்குனி உற்சவத்தை முன்னிட்டு நம்ம முத்தாலம்மன் கோயிலுக்கு ரொம்ப சிறப்பாக நாடகம் வச்சிருக்காங்க, ரொம்ப சிறப்பாக வச்சிருக்காங்க. இப்போ சபரிமலைக்கு போகும்போது எப்படி போவாங்க? எப்படி? நல்ல நெய்த்தங்க எடுத்துக்கிட்டு இருமுடியை கட்டி வச்சோன்னே சாமி அப்படியே தலையில வச்சோன்னே சபரிமலை ஆண்டவனை எப்படி கும்பிடுவாங்கிற ரொம்ப பக்தி 48 நாள் விரதம் இருந்து சபரிமலை ஆண்டவனை பார்க்க போறதுக்காடி ஒரு சாமியே சரணமையப்போ, அடியோ சாமியே சரணமையப்போ எப்பா சாமிக்கு போகும்போது அப்படி போவாங்க. அடுத்து இப்போ ஓம் சக்தி போறாங்க. எங்க மேல்மலை இப்போ இதுக்கு போறாங்க தெரியுமா? சமயபுரத்து போறாங்க. அவங்க கும்மியாட்டம் பண்ணா கோலாட்டம் பண்ண அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப சபரமா பரம்பரமா இருக்கு. எப்படிங்கிறிய இந்த சமயபுரத்து போகும்போது ஆளுக பார்த்தோன்னு வச்சுக்க தெரியுமா? ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் பராசக்தி. என்னடி ஆத்தா வாடி. ஏய்
சாமி பொறுமை பொறுமை பொறுமை. இப்போ ஓம் சக்திக்கு இப்படி போறாங்க சமயபுரத்து போகும்போது. இப்போ பழனிமலைக்கு போகும்போது பார்த்துருக்கிறியா? இப்போ பழனி போகும்போது ஒரு 3 நாள் பயணம் 4 நாள் பயணம் போவாங்க. இந்த முதல் நாள் வீட்டில் கிளம்புறதை பார்த்தோன்னு வச்சுக்க, சும்மா பள்ளிமலை ஆண்டவனே அப்படி சும்மா கிட்டு 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 சாமி இறங்கும். மதுரையில் கிளம்புறான்னு வச்சுக்க, மதுரையில் கிளம்பும் போது மாலை அப்படியே கழுத்துல விழுக விழுக இங்கே தாரதை பட்டி அப்படி வாசிக்க வாசிக்க அப்படியே சாமி கந்தனுக்கு எப்படி போடுவாங்கறிய? எப்படி ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கும். எப்படிங்கிறியா? என்ன மாதிரி தான் எப்படிங்கிறியா? கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, அரோகரா, முருகனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, ஓஹரா ஓஹரா. பொறுமை பொறுமை சாமி. ஓஹரா ஓஹரா. பொறுமை பொறுமை. வந்திருக்கிறது யாருப்பா? வந்துட்டப்பா. யார் சாமி வந்திருக்குது? வந்திருக்கிறேன், இங்கே வந்துட்டேன் பாரு. யார் சாமி? ஏய், வந்தது யாருப்பா? முன்னாடி உன் கண்ணுக்கு தெரியறனா? தெரியல சாமி, யாரும் தெரியலையே. தெரியலையா? தெரியல சாமி. அப்போ முன்னாடி பத்தினி இல்லை. ஏய், விளக்குமாறு விஞ்சோங்க. அப்போ இப்ப தெரியறனா? தெரியல. அப்போ முன்னாடி தர்ம பத்தினி. ஆமா. வந்திருக்கிற யார் தெரியுமா? யார் சாமி? நான் தான் உங்க அக்கா புருஷன். விளக்குமாறு விஞ்சு எடுவிட்ட வேலை. இங்க என்னடா உனக்கு வேலை? இப்போ பழனிமலைக்கு ஆண்டவும் முதல் நாள் கிளம்புறேன்றைக்கு இப்படித்தேன். சரி. இப்போ 2ஆம் நாள் பார்த்தோன்னு வச்சுக்க, அந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி போயிடுவாங்க, திண்டுக்கல் பக்கத்தில் போயிடுவாங்க. அப்பயே சாமி எப்படி தான் கும்பிடுவாங்க? 2ஆம் நாள் அப்படியே பேட்டி இருந்து குத்துங்கால் வீங்க ஆரம்பிச்சு கவட்டை விரிய ஆரம்பிச்சிடும். சரி. சாமி எப்படி தான் கும்பிடுவாங்க? எப்படி? கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, அரகரா. ஏய் ஏய் ஏய், என்னையாச்சு? அது வந்து சாமி 2ஆம் நாள் அப்படித்தான் வந்துடும். இப்ப 3ஆம் நாள் பார்த்தோன்னு வச்சுக்க, அப்படியே சுத்தமா வீக்காயிரும், பேட்டியும் சுத்தமா வீக்காயிரும். அப்போதைக்கு எப்படி கும்பிடுவாங்க? எப்படி? கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, இந்த அவலனுக்கு அரோகரா, இந்த அவலனுக்கு. ஏய், யார் எனக்கு சொல்ற? என்னையா இப்ப நீ சொன்ன மாதிரி பழனிக்கெல்லாம் பஞ்சாமரத்தை ஊற்றி நக்கத்தாயான் செய்யணும். இப்போ ஆம்பளையெல்லாம் இப்படி போறாங்க. என்னை பெத்த ஆத்தா தாய்மார்கள்லாம் இருக்கிறாங்க, இவங்க வித்தியாசமாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா. இப்போ ஓம் சக்தியா மேல்மருவத்தூர் போறாங்க பாரு, சிகப்பு சிலை கட்டிக்கிறாங்க, ஒரு டூரிஸ்ட் பஸ் எடுத்துக்கிறாங்க. இவங்க படுத்துற பாடு இருக்குது. அவன் ஓட்டுற டிரைவர் 1 மாசமா வீட்டுக்கு போயிருக்க மாட்டேன். அப்படியே கடுப்புல அப்படியே ரொம்ப கொதிச்சு போயிருப்பேன் ஓனர் மேல. இவங்க போடுற குத்தாடத்தை பார்த்தோன்னா ஓனர் ஸ்டேர் இங்கே பிடிச்சிக்கிட்டு இருப்பேன். பாத்துருக்கிறியா? வீட்டுல கிளம்புற போலாம் பாத்துருக்கிறியா? ஓம் சக்தி பராசக்தின்னு பஸ்ல ஏறிடுவாங்க. சரி. பஸ்ல ஏறும் போது ஊர்ல ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க, ஊரை விட்டு ஒரு ரவுண்ட் அப்படியே பஸ். அப்போதைக்கு இந்த பஸ்ல பாட்டு போடுவாங்க. எப்படி தெரியுமா இருக்குது? அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி. அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி. ஓங்காரியே வெப்பிலக்காரி ஒரு உடுக்கையிலே வகவிரட்டு முத்துமாரி. அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி. இது வந்து ஊரை விட்டு தாண்டற வரைக்கும் இந்த பாட்டு. பஸ்ல ஏறி சிகப்பு சிலை கட்டிக்கிட்டு அப்படியே சாமி இருப்பாங்க. அப்படியே ஊரை விட்டு ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போச்சுன்னு வச்சுக்க, சாமி வேற மாதிரி மாறிடும். எப்படி? அப்படிங்கிற பாட்டு எப்படிங்கிறிய? அவ கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா, கிழக்கு வாச சன்னதியில் கிளம்பிட்டாளா, கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா, கிழக்கு வாச சன்னதி விட்டு கிளம்பிட்டாளா, ஆத்தா கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா, அவ கிழக்கு வாச சன்னதியில் கிளம்பிட்டாளா. இது ஊரை விட்டு 10 கிலோமீட்டர் தள்ளி போனதுக்கு அப்புறம் தான். சரி. ஊரை விட்டு ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி போன அப்படியே டிரைவர் போட்டு கடுப்புல இருப்பேன். அப்புறம் பாட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. எப்படிங்கிறியே? எப்படி? அடி பஞ்சு முட்டாய் சேலை கட்டி பட்டி ஓட்டு கஞ்சி கொண்டு போறவனே கஞ்சி கொண்டு நீ வாரியா, அடி கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சு புள்ளி வாரியா. அப்படியே டிரைவர் போட்டு ஸ்டேரிங் எப்படி இப்படின்னு போடுவேன். அடுத்த பாட்டு போட்டோன்னே எங்க போகுங்க பசி, எங்க போகுங்கிற? எங்க அடுத்த பாட்டு என்ன பாட்டுங்கிறிய? கட்டி போடிடா கண்ணால கல்லு விட்டு எறிங்கனே. ஏய், என்னையா பண்ற? அது என்ன சாமிக்கா போறாங்க? மைசூர் டூரிஸ்ட் போற மாதிரி போறாங்க ஐயா. என்ன அப்படி வித்தியாசமா போக ஆரம்பிச்சிருவாங்க. என்ன காலமான காரியக்கிடமாக புள்ளைய வெளியே வேற ரொம்ப சிறப்பாக மணிக்கு நாடு சும்மா கிடந்தாலும் கிடைக்கும் பல